ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வு இருக்கு இல்லையா 2025. ஸோ இந்த குரூப் 4 எவ்வளோ கடினமாக இருந்துச்சுன்னு நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், படித்து எழுதுனவங்க எல்லாத்துக்குமே தெரியும். படித்து முடிக்காதெல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட வந்து கொஸ்டின் வெரி ஈஸி அப்படிங்கிறாங்க. ஏன்டாடே அவனோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும், ஏன்டாடே சும்மா படிக்க வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் தேர்வு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 சென்டரில் இருந்துச்சு. குரூப் 1 எப்படி போய் ஒருத்தன் வந்து எழுதுவானோ அந்த அளவுக்கு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகுது குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு விட்டு. ஸோ இந்த 1 வீக்கை வந்து ஏன் நாங்கள் வந்து என்னது குரூப் 4 கட் ஆஃப் வீடியோ ஏன் போடல அப்படின்னா, எல்லாமே கேட்டிங்க கமெண்டில் குரூப் 4ஓட ப்ரெடிக்ட் வீடியோ போடுங்க, கட் ஆஃப் வீடியோ போடுங்கன்னு. ஏன்னா வச்சுங்க, ஏன் அதை நான் வந்து சாரி அது ஏன் வந்து நான் போடல அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்டையும் அப்புறம் வந்து அகாடமி ரிலேட்டடாகவும் நான் கொஸ்டின் கேட்டதில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிக்கிறவங்களும் எனக்கும் தெரியும். ஸோ நானும் படித்தேன் இல்லையா, ஸோ அகாடமியில் படித்தேங்கிறதுனால எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாமே வந்து நல்லா தான் படிச்சிருக்கோம், ஆனால் வந்து 140க்கு மேலே தான் எடுக்கிறோம், 140 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம அகாடமி நம்ம சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ட் உங்களோட கொஸ்டின் வந்து எத்தனை அடிச்சிங்கன்னு போனீங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மளும் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அதை வச்சு எல்லாத்தையும் நான் சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடிக்கிறாங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் இந்த எக்ஸாம் எழுதுறதுனால ஒரு தெரியாதவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தட்டும் போதே அவன் ஏபிசிடியில் ஏதோ ஒன்று தானே அடிக்கிறான். ஸோ அதனால் வந்து தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக விழுகுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணதுலேருந்து கேட்கறதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 160 to 170 வச்சுருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 150 to 160 வச்சுருந்தோம், 140 to 130, அப்புறம் 130 ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி 140 வரைக்கும் வச்சுருந்தோம். ஸோ இதில் மெனி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை நமக்கு வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100%ல் ஒரு 70% பேர் வந்து பார்த்திங்கன்னா 130 ப்ளஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அப்படின்னா ஒரு 20% பேர் வந்து பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 10% தான் வந்து பார்த்திங்கன்னா 160 to 170 அவங்க அடித்தது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கீங்க ஓகே. ஆனால் அது படித்தவங்க படிக்காத மாதிரி ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அவங்க அடிச்சது அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நம்ம சேனல் சார்பாக. ஸோ இப்போ கேட்டகரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் அடித்ததை வச்சு நம்ம சேனல் ப்ளஸ் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டது அகாடமி ரிலேட்டடாக கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 155 அபவ் அடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் உறுதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்வர்டு கிளாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150க்கு மேலே அடிச்சுருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 150, 152 அந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 148க்கு மேலே இருந்தால் 145 இல்லைனா 148 நம்ம அந்த வச்சு சொல்லும்போது சும்மா ஒரு கருத்து கணிப்பு தானே. ஸோ 148க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 145 இருந்தால் அந்த ரேஞ்சுக்கு இருந்தாலே போதும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போஸ்டிங் உறுதி தான். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி 2 கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா. ஸோ எஸ்சிக்கு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க 140 ப்ளஸ் இருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 135 ப்ளஸ் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வச்சு பார்க்கும்போது அப்படின்னா ஒருத்தன் வந்து 135 ப்ளஸ் எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மற்ற இந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிசி பிசியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக 145க்கு மேலே அபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். ப்ளஸ் இது வந்து 3900 போஸ்டிங்கிறதுனால இதில் 1000 போஸ்டிங் வந்து டைப் ரைட்டிங் போயிடுது. அப்போ இருக்கிறது 3000 போஸ்டிங் தான். அந்த 3000 போஸ்டிங்கில் ஸ்டெனோவில் ஒரு 100 வச்சுக்கோங்க, மற்றது 2900. கம்யூனிட்டியில் கேட்டகரி வைஸ் எத்தனை ரேங்க் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா. அந்த ரிசர்வேஷனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் 1000 இருக்காங்க அப்படின்னா 20% ரிசர்வேஷன் இருக்குன்னா, பிசிக்கு 20% ரிசர்வேஷன் இருக்குன்னா அவங்க வந்து 200 ரேங்க்குள்ளே இருக்கணும். கம்யூனிட்டியில் 200 இருக்கணும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 போஸ்டிங் இருக்குன்னா 300 ரேங்க்குள்ளே இருக்கணும். 1000 போஸ்டிங் இருக்குன்னா 300 ரேங்க்குள்ளே. இப்போ வந்து 3000 வச்சுக்கிட்டா 3900 சரி 4000 வச்சுக்கோங்க. 4000 இருக்குது அப்படின்னா 4 12 1200 ரேங்க்குள்ளே இருந்தால் ஒரு எம்பிசி கேட்டகரிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே வந்து பிசியாக இருந்தாங்கன்னா 20%, 4000னு வச்சுக்கோங்க. 4000னா 800 ரேங்க்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ரிசல்ட் வரும்போதே வெயிட் பண்ணுங்கள், அது தெளிவான விளக்கம் கொடுக்குறோம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் இப்படி இருக்குது. ஸோ குரூப் 2 வந்து இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் எழுதாமல் இருக்காது வேணாம், எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கவே வரல அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம கண்டிப்பாக படிக்கிறோம், நம்ம இதுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு புலி வாழை பிடிச்சிருக்கோம், புலி வாழை பிடிச்சினா முழுசாக பிடிச்சிருந்தாலும் புலி நம்மளை கடிச்சிடுங்கிற மாதிரி எந்த வேலைக்கு போனால் நம்மளை வந்து நிம்மதியாக வந்து வேலை செய்யக்கூடாது. ஸோ இப்போலாம் படித்தோம்னு யோசிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. இந்த எக்ஸாம் இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிபரலாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படிங்க.
வாழ்த்துக்கள், வெற்றி பெறலாம். இந்த கட் ஆஃப் வீடியோ பற்றி சொல்லுங்கள். எனக்கு தெளிவாக போகலனாலும் ஒன்றும் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ என்னோட கருத்தை தான் இதில் தெரிவிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண செய்யப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.